இருங்க ஸ்க்ரோல் பண்ணாடியாதீங்க. வீட்டில் இருக்கும் போதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசன்டபுளாக இருக்கலாமே. ஜூடியோ ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டோம். அப்புறம் ஜூடியோட ஹைட்ரேட் ப்ரைமர் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 ஃபவுண்டேஷன் வாங்கினேன். இந்த ஃபவுண்டேஷன் இப்போ வேணாம், இது வந்து ஒரு டிண்ட் மாதிரி இருக்கும். இந்த 2 ஃபவுண்டேஷன் தான் வாங்கினேன். ஒன்று டாஃபி, ஒன்று கேரமல். நம்ம ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கினேன். ஏன்னா நம்ம மாதிரி வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது ஃபேஸ்லனா, இந்த ரொம்ப டார்க்கான இடத்துல இந்த ப்ரௌனை போட்டுட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் அந்த கேரமல், அதாவது மூக்குக்கிட்ட கண்ணுக்கிட்ட அந்த இடத்துல ப்ரைட்டாக பண்ணோன்னா கேரமல் ஷேடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்டில் கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது மேலே வந்து நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் போடாமல் ஒரு லூஸ் பவுடர் தான் போடுறேன். இது வந்து ஐடெக்ஸோட காஃபி ஷேட் பவுடர். இது அமேசானில் கூட கிடைக்கும், வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது நம்ம ஓவராக காம்பேக்ட்லாம் போட தேவையில்ல, லைட் வெயிட்டாக இதை போட்டுக்கலாம். அதனால் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் லிப் லைனர் எடுத்துகிட்டு லிப்பை லைன் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து லிப்ஸையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஷேட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வேணும்னா லிப் பாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே லிப் பாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஐலைனர் எடுத்து ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.